Praise the Lord. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 8ஆம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 3 யோவான் 4வது வசனம். யோவான் எழுதின 3வது நிருபம் 4வது வசனம். 3rd epistle of John verse 4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு ஆவிக்குரிய ஒரு மகனை குறித்து இந்த இடத்துல அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நான் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் வாசிங்க. இது ஒரு சின்ன அதிகாரம் தான். ஆனால் பாருங்கள், யோவான் வந்து அவருடைய குமாரன் எப்படி வந்து பவுலப்போஸ்தலனுக்கு தீமோத்தேயு ஒரு உத்தம குமாரனாய் ஆவிக்குரிய மகனாய் இருந்தது போல அப்போஸ்தலனாகிய யோவானுக்கும் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் ஒரு மகனை குறித்து அவர் சொல்லுகிறார், காயு. அவனை குறித்து சொல்லும் பொழுது முதல்ல அவரை பிளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, சகோதரர் வந்து, அப்போ உன்னைய பார்த்தவங்க, உன்னோட பழகுனவங்க என்கிட்ட வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். சாட்சி சொன்னாங்கப்பா, உன்னைய பற்றி சொன்னாங்க, நீ சத்தியத்தில் நடக்கிற, நீ உண்மையாக இருக்கிற, நீ எல்லாவற்றிலையும் உண்மையை கடைபிடிக்கிறாய் என்பதை சாட்சியாய் சொன்னபோது அது எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி அவர் இந்த வசனம் 4வது வசனத்தில் சொல்லுகிறாரு, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து அவர் சொல்கிறார், என் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன் இல்லையா, அந்த சந்தோஷத்தை பார்க்கலாம் மேலான சந்தோஷம் எனக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நம்ம அப்படி சொல்லுகிறோமா? இன்றைக்கி கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளையும் கொடுத்துருக்கிறார், நமக்குன்னு சொந்தமான பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நமக்கு எதிலே அதிக சந்தோஷம் இருக்குது? பிள்ளைங்க நல்லா பெரிய வீடு வாங்கியிருக்கிறாங்க, அது நமக்கு சந்தோஷமாக இருக்குதா? இல்லை பிராண்ட் நியூ கார் வாங்கியிருக்கிறாங்க, இல்லை பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ், அநேக காரியங்கள் பிள்ளைங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப ஞானமுள்ள பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, நல்ல காலேஜில் என் பிள்ளைக்கு அட்மிஷன் கிடச்சிருக்குது, இல்லை நல்ல ப்ரொஃபஷனில் எங்கள் பிள்ளைங்க ரொம்ப ஹை பொசிஷனில் இருக்கிறாங்க, அதில் நமக்கு சந்தோஷமா? பிரியமானவர்களே, நமக்கு எதில் சந்தோஷம் இருக்க வேண்டும்? நம்ம பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் அப்படின்றத நம்ம கேட்கணுமா? ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கும்போது அவங்க சத்தியத்தில் நடக்கிறது மட்டுமல்ல, எங்கே இருந்தாலும் அவங்க எந்த உயர்ந்த ஸ்தலத்தில் கர்த்தர் அவர்களை பணியில் வைத்திருந்தாலும், ஒரு பெரிய கம்பெனிக்கே அவங்க சிஇஓஸாக இருந்தால் கூட, நல்ல வசதி, நல்ல தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நிறைவான மேன்மையான வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்களை குறித்து நமக்கு சாட்சி வரணும். என்ன சாட்சி? அவர்கள் சத்தியத்தில் நடக்கிறார்கள், கர்த்தருடைய வழியில் நடக்கிறாங்க அப்படின்ற சாட்சியை நம்ம கேட்கும்போது அதுதான் நமக்கு மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பிரேயரில் வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் அதுதான் சந்தோஷம். நம்ம பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளைங்க கர்த்தருடைய வழியில் நடக்கிறாங்க, அவ்வளோ ஆண்டவருக்கு அருமையாக பயன்படுறாங்க, எல்லா இடத்துலையும் உண்மையாக இருக்கிறாங்க, அவங்கள குறித்து எங்களுக்கு அவங்கள ரொம்ப டிபெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம கேள்விப்படுகிற சந்தோஷம். ஒரு பேரண்ட்ஸாக நம்ம இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க எங்கேயோ போகிறாங்க, நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளை பார்த்து, நீங்கள் தான் இவனுடைய அம்மாவா, நீங்கள் தான் இவளுடைய அம்மாவா, ரொம்ப நல்ல பிள்ளைங்க உங்கள் பிள்ளை, ரொம்ப அருமையான மகன், ரொம்ப அருமையான மகள், நல்லா வளர்த்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? இல்லை, நம்மளை பற்றி பிள்ளைங்களை பற்றி கம்ப்ளைண்ட் வந்தால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். ஐயோ உங்கள் மகனா இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? இல்லை நம்மளை பார்த்து
உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையன், உங்கள் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் நமக்கு நிறைவு. அப்போ ஆஸ் பேரண்ட்ஸ் நமக்கு அந்த சாட்சி வர வேண்டும். அதற்கு எப்படி நம்ம உத்தரவாதம் எடுக்கணும்? கர்த்தர் நம்ம கையில் பிள்ளைகளை ஈவாய் கொடுத்திருக்கிறார், நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த பிள்ளைங்களை கர்த்தருடைய வழியில், ஆண்டவருடைய சத்திய பாதையில் நம்ம நடத்துவோம், விசுவாச பாதையில் நம்ம இந்த பிள்ளைகளை நடத்துவோம், பாதுகாப்போம், தேவைகளை சந்திப்போம், நல்ல காரியங்களை சொல்லி கொடுப்போம்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கையில் இந்த பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறார். நம்மளே அந்த சாட்சி நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இந்த சாட்சிக்காக நம்ம அப்படி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என் பிள்ளைங்கள்லாம் ஆண்டவரே சத்தியத்தில் நடக்கிறாங்கன்றதை நான் கேள்விப்படணும்ப்பா, அந்த சந்தோஷத்தை நீ எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம இன்னைக்கு கேட்கலாமா? நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். நம்ம ஆண்டவருடைய வழியில் பிள்ளைகளை சிறு வயதுலேருந்தே நம்ம நடத்தி வரும்போது, வாலிப வயது இல்லை அதற்கு பிறகுள்ள வயதுகளில் அதை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், கட்டாயப்படுத்தி சில காரியங்களை நம்ம செய்ய வைக்கிறோம், பைபிளை வாசிக்க சொல்கிறோம், எல்லா பைபிள் காம்படிஷன்ஸ் அது இதுன்னு கலந்து கொள்ள சொல்கிறோம், ஃபோனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், ஐபேடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், பிள்ளைகளோட பழக்கம் யார் கூடலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்கன்றதில் நம்ம கவனமாக இருக்கிறோம். அநேக காரியங்களில் அவர்கள் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பவுண்ட்ரிஸை நம்ம செட் பண்ணுறது நல்லது. ஏனென்றால் அவங்க வருகிற நாட்களில் அவர்கள் சத்தியத்தின் பாதையிலே நடப்பார்கள். ஒரு நாள் மம்மி டேடி அவங்களுக்கு இருந்து இதை பண்ணு இதை பண்ணாதன்னு சொல்கிற நாட்கள் மாறி இன்னைக்கு ஹைஸ்கூலுக்கு அவங்க வெளியில் போகலாம், இல்லை உயர்ந்த கல்விக்காக அவர்கள் வெளியே போகலாம், இல்லை வேலை நிமித்தமாக அவர்கள் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், இல்லை திருமணமாகி அவர்கள் தனியாக வாழ்க்கை அமைத்து வெளியே போகலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க தனிமையாக இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுத்த அநேக பாடங்கள், இன்னைக்கு நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்த நிறைய பழக்க வழக்கங்கள், பாடங்கள், அது நமக்கு இன்றைக்கும் படிப்பினையாக இருக்குது இல்லையா? அதே போல் அவர்களும் அதை கடைப்பிடிப்பார்கள். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியமாக இன்றைக்கி தெரியலாம், ஆனால் அது அவங்க லைஃபுக்கு அவ்வளோ அப்ளிகபிளாக இருக்கும். ஆகவே நாம் நம்மளுடைய சொந்த பிள்ளைகள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகளையும் கர்த்தருடைய வழியில் நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்ம அப்படி நடத்தும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளை டிபெண்ட் பண்ணுறாங்க. நம்ம கையில் நம்மளுடைய சொந்த பிள்ளைகளை மட்டும் இல்லை, ஆவிக்குரிய பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுப்பார். அந்த பிள்ளைகளுக்காக நம்ம வசனங்களை சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு டீச் பண்ணுறது, அவங்கள கேர்டேக் பண்ணுறது. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சர்ச்சுக்கு போகிறீங்களாம்மா, எப்படி பண்ணுறீங்க, ஹவ் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், மற்றபடி ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு எல்லாரும் உலகத்தார் கேட்டாலும் ஆவிக்குரிய பெற்றோர் எப்படி கேட்பாங்க? ஸ்பிரிச்சுவலி நீ எப்படி இருக்கிற, ஸ்பிரிச்சுவலி ஹவ் இஸ் யுவர் வாக் வித் ஜீசஸ், ஆண்டவரோடு நடக்கிற உன்னுடைய வாழ்க்கை அனுபவம் எப்படி இருக்குது, உன்னுடைய பைபிள் ரீடிங்கில் மெடிடேஷனில் இப்போ என்ன போர்ஷன் வாசிச்சுக்கிட்டு இருக்கிற, என்ன கற்றுக்கொண்டு வருகிறாய். அந்த மாதிரி நம்ம ஆவிக்குரிய பெற்றோராக எப்போதும் யாருக்கு வேண்டுமானாலும் நான் ஆவிக்குரிய பிள்ளைங்களா, ஆவிக்குரிய பெற்றோராக நம்மளால் இருக்க முடியும். ஆகவே இன்றைக்கி நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என் பிள்ளைங்கள்லாம் சத்தியத்தில் நடக்கிறாங்கன்ற சந்தோஷத்தை எனக்கு தாங்கப்பா. 3 யோவான் 4வது வசனம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயரில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?